श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। रुद्र प्रश्नम् नमो भवाय च रुद्राय च नमः शर्वाय च पशुपतये च नमो नीलग्रीवाय च शितिकण्ठाय च। फर्स्ट नमो भवाय च। யாரிடமிருந்து இந்த உலகம் தோன்றியதோ அவருக்கு நமஸ்காரம். சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிற ஈஸ்வரனுக்கு, ருத்ர ரூபமாக இருக்கிற ஈஸ்வரனுக்கு நமஸ்காரம். ருத்ராய, ருத் மீன்ஸ் டு கிரை. அப்போ உலக மக்களை அள வைப்பவரா ருத்ரன் அப்படின்னா பாபக்ஷயம். பாபக்ஷயம் பண்ண வைக்கிறது ஃபார் குட்னஸ். அப்போ உலகை அள வைத்து அதன் மூலியமாக பாப்பத்தை நீக்குவவராக இருப்பவருக்கு நமஸ்காரம். நம்மளுடைய பாபக்ஷயம் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா ருத்ரன். ஈஸ்வருடைய ஒரு ஃபார்ம் ருத்ரன் தான் பாபக்ஷயம் பண்றவரே. பாப்பத்தை எதுக்கு க்ஷயம் பண்ணணும்? அப்பதான் புண்ணியம் நாம அனுபவிக்க முடியும். அதற்காக பாபக்ஷயம். ஒரு பிறவி எடுத்துக்கொண்டு வரும்போது புண்ணிய பாபம் ரெண்டையும் தான் நமக்கு காரணம் ஃபார் திஸ் பர்த். அப்ப அதுல பாப்ப க்ஷயம் பண்ற இடத்துல யார் இருக்கா? ருத்ரன். அப்படிப்பட்டவருக்கு நமஸ்காரம். அடுத்தது ஷர்வாய. இந்த இடத்துல லயம் செய்பவராக, இந்த உலகை தன்னுள் ஒடுக்குவராக இருக்கிற ருத்ரனுக்கு நமஸ்காரம். தன்னுள் அடக்குகிற ஈஸ்வர தத்துவமாக இருக்கிற ருத்ரனுக்கு நமஸ்காரம். பசுபதையே, பசுனாம் பதி, ஜீவராசிகளின் தலைவராக இருப்பவரே. எப்படி அவர் ஜீவராசியினுடைய தலைவராக இருக்கிறாரு? கர்மபல தாத்தா ரூபேன. யார் யாரு எத்தனை பாவம் எப்படி எந்த சூழ்நிலையில கழிக்கணும், புண்ணியத்தை எப்படி ஒரு சூழ்நிலையை கழிக்கணும் அப்படிங்கிறத ஃபுல்லா தெரிஞ்சு கர்மபல தாத்தா. அகங்காரத்தில் நின்று ஒருத்தர் கர்மத்தை செய்யும் போது அவருக்கு கர்ம பலனை கொடுப்பவராகவும் அவர் தான் இருக்கார். அந்த கர்ம பலனை பாப்பத்தை பாபக்ஷயம் பண்றவராரும் அவர் தான் இருக்கார். எல்லா ஜீவர்களுக்கும் தலைவன்கிறது அதான். நீலகிரீவாய, இந்த இடத்துல புராணங்கள் சொல்ற பார்க்கடலை கடையும் போது விஷம் வந்தது, அத தொண்டையில முழுங்கினாரு அப்படிங்கிறது அந்த நீலகண்டன். நீலகிரீவாயன நீலம் என்ன சொல்லுது, நீலமான நீல கலருக்கு தொண்டை கண்டியக, நீல கண்டத்தை உடையவன் நீலகண்டனா இருக்குது. புராணங்கள் நம்ம பார்த்திருக்கோம். இது வேல்யூ பாயிண்ட்ல பார்க்கும்போது சில விஷயங்கள் நம்ம நிறைய தடவை பார்த்திருக்கோம். நீலகண்டங்கிறது வெளியில
சொன்னாலும் பிரச்சனை, நமக்குள்ள ஏத்துக்கிட்டாலும் பிரச்சனை அப்படிங்கும்போது தொண்டையில நிறுத்திடுறது அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அது வேல்யூ பாயிண்ட். இங்க வந்து நீலகண்டாய அப்படிங்கிறது நம்ம இதாக பார்க்கும்போது வேதாந்த முகமாக பார்க்கும்போது நீலகண்டாய அப்படிங்கிறது ஒரு சாதனமாக வாக்தபஸ். ஃபர்ஸ்ட் வந்து 2-3 விதமா இதை பார்க்கலாம். நீலகண்டாய புராணங்கள் வருகிற கதை, அதை வந்து ஒரு தவமாக ஏற்று செய்யும் போது வாக்தபஸ். ஏன்னா வாக்கு எங்கிருந்து வருது? ஒக்கல் காடு எங்க இருக்குது? தொண்டையில தான் இருக்குது. அப்போ நீலகண்டாய வாக்தபஸ் சாதனமாக, அந்த சாதனத்தை பின்பற்றுவதற்கு உதவுவராக இருக்கிற ஈஸ்வரனுக்கு நமஸ்காரம். சாதனமாக நம்ம எடுத்துக்கோம் வாக்தபஸ். அடுத்தது சிதிகண்டாய. நீலகண்டாய அடுத்து என்ன போடுது? சிதிகண்டாய. இது என்னது? 2 கலரு. சிதி மீன்ஸ் வெள்ளை, வெண்மை நிறமான கழுத்தை உடையவரே. அப்ப எப்படி வெள்ளை கழுத்து எப்படி வெள்ளையாச்சு? விபூதியால் கழுத்து இப்படி பூசுறாங்க பாத்தீங்களா? அதுதான் விபூதியால் பூசப்பட்ட கழுத்தை உடையவரை. விபூதி பூசப்பட்ட கழுத்தை உடையவருக்கு ஒயிட், வெளுத்தவராக. ஒயிட் வெளுத்தவர்னா ஒயிட், வெள்ளை கழுத்தை கொண்டவராக இருப்பவருக்கு நமஸ்காரம். சிதிகண்டாய. அடுத்து நம ஸ்ரீகண்டாய. நம கபர்த்தினேச்ச யுக்தகேஷாய ச. கபர்த்தினே ஜடாமுடி, ஜடாமுடியை உடையவருக்கு நமஸ்காரம். கபர்த்தினே ஜடாமுடி. வியுக்தகேஷாய. வியுக்தகேஷாய, வியுக்தனா கேசம் நீக்க பெற்றவராக இருப்பவருக்கு நமஸ்காரம். ஜடாமுடி யுக்தகேஷாய, சரி கபர்த்தினே. யுக்தகேஷாய அப்படின்னா இது எப்படி, அதாவது முடியே இல்லாத யுக்தகேஷாயங்கிறது எப்படி நம்ம இன்டர்பிரட் பண்றோம்னா, முடியே ஜடாமுடி இருக்கிறாரு அது தெரியுது. இப்போ முடி இல்லாத உயிரினங்களாக இருப்பவரேன்னு எடுத்துக்கணும். மீன், பாம்பு, பல்லி, அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா முடி இருக்காது. நீரில் வாழ்கிற பூச்சி இனங்கள், மற்ற இனங்கள், இவ்வாறு தடைமுடி இல்லாத ரூபமாக இருப்பவர். கபர்த்தினே அப்படின்னா ஜடாமுடியோடு இருக்கிற யார் அவங்களாம்? பரமஹம்ச சன்னியாசிகள் பாத்தீங்கன்னா அவங்களாம் அந்த ரூபமாக இருப்பவர். யோகி. That means ஜடாமுடி indicates யோகி. அதுதான் யுக்தகேஷாய. நமக சகஸ்ராட்சாய. சகஸ்ராட்சாய, சகஸ்ர அக்ஷாய, 1000 கண்களை கொண்டவருக்கு நமஸ்காரம். எங்கும் கண் கொண்டு இருக்கிறார், எல்லா கண்களாகவும் இருக்கிறார். இது நம்ம வேதாந்தி இதுல பார்க்கணும் அப்படின்னா, இப்ப கண் பார்க்குது அப்படின்னா கண்ணை கண்ணாக வைத்திருப்பது ஒரு அறிவு சொரூபம். சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கிற மனம் பிஹைண்ட் கண்ணு. இப்ப பார்க்குது ஒரு பொருள், எப்படி நமக்கு பார்வை, ஒரு பொருளை பற்றி ஞானம் எப்படி ஏற்படுகிறது?
ஒரு பொருள் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னோடனே கண் வழியாக மனம் வந்து அதை ஆக்காரம் பண்ணி விருத்தியாக நம் மனதுல கொண்டு போய் சேர்த்தோம். இதெல்லாம் இப்படிங்கிற இடத்துல நடந்து போயிடும். மனம் வந்து ஆக்காரம் பண்ணும். ஆக்காரம் பண்ணும்போது பொருளும் ஜடம், மனமும் ஜடம். அப்போ அந்த ஆக்காரத்தை பற்றி அறிவு எப்படி ஏற்படுகிறது? அப்பதான் அந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், அறிவு, சிதாபாசம், அதுதான் என்ன பண்ணுது? அந்த சிதாபாசத்துக்கு அதுதான் அறிவு. அதுதான் வந்து விளக்குது. இந்த என்ன விருத்திங்கிற ஞானம் விளக்குவது சிதாபாசம். சிதாபாசம்க்கு ரிஃப்ளெக்டட். அப்போ ஒரிஜினல் தான் கான்சியஸ்னஸ். அப்போ ஒரு எல்லா கண்ணும் சகஸ்ர அக்ஷாய, அந்த ஞான சொரூபமாக இருப்பவரே, சித் சொரூபமாக இருந்து எல்லா கண்கள் வழியாகவும் உலகத்தை பார்க்கிறவர் யாரு? சித்துதான், கான்சியஸ்னஸ். அப்படிதான் அது சகஸ்ராட்சாயம். ஏன்னா எல்லா இடத்துலயும் கண் இருக்குதுன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? எல்லா கண்களும், அது யானையோட கண்ணா இருந்தாலும் பூனையோட கண்ணா இருந்தாலும் சரி, எந்த கண்ணா இருந்தாலும் அது ஒரு பொண்ணை பார்க்கணும், எந்த காதா இருந்தாலும் அது கேட்கணும், கண்ணா இருந்தாலும் பார்க்கணும்னா அந்த சிதாபாசம் ரிஃப்ளெக்டட் கான்சியஸ் அதுக்குள்ள இருக்கணும். அப்பதான் அதனால பார்க்க முடியுது. அந்த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்க்கு யாரு காரணம்? ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், சித்து, பிரம்ம தத்துவம். அது மனதில் வெளிப்படுறதுனாலதான் அந்த அறிவை கொண்டு விருத்தி ஞானம் நமக்கு ஏற்படுகிறது. எதோ ஒண்ணு பார்த்தோம் ஒரு ஞானம் வருதா இல்லையா? விருத்தி ஞானம் எப்படி வருது? அதுதான் சகஸ்ராட்சாய. சததன்வனே, தனுகு, எண்ணிலடங்கா ஆயுதங்கள் கொண்டவன். சத மீன்ஸ் 100, சகஸ்ரம், சத அப்படிலாம் போட்டாங்கன்னா 100, 1000 கரெக்டா கணக்கு எடுத்துக்கூடாது. எண்ணிலடங்காங்கிற வேர்டுக்கு அப்படி போடுவாங்க. எண்ணிலடங்கா ஆயுதங்களை கொண்டவனுக்கு நமஸ்காரம். பல வகையான ஆயுதங்களோடு இருக்கிறான் ருத்ரர். ஏன் அன்னைக்கே நான் இதெல்லாம் விளக்கி இருக்கோம், அதனாலதான் கடகடன் போகுது கிளாஸ். அதாவது ஒரு ஆயுதம், மனதுக்குள் இருக்கிற காமம், அதை அழிப்பதற்கு ஒரு ஆயுதம் தேவை. இட் நீட்ஸ் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாதனா. மனதுக்குள்ள இருக்கிற காமம், குரோதம், இப்போ ராகம், அதை அழிப்பதற்கு ஒரு ஆயுதம் தேவை. துவேஷம், அதை அழிப்பதற்கு இன்னொரு ஆயுதம் தேவை. டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெப்பன்ஸ் ஆர் நீடட் டு கில், அழிக்கிறதுக்குன்னு கொல்றக்கு, அந்த நம்மளை விட்டு தூக்குறக்கு அது தேவைப்படுது. அப்ப அதுதான் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆயுதம் இறைவன் கையில வச்சிருக்கிறாரு. காளி, சக்தி, இவங்க எல்லாம் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க. அப்படிங்கிறது எதற்கு? என் மனதில் இருக்கிற டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கல்மஷங்களை அந்தந்த ஆயுதங்களை கொண்டுதான் நீங்க என்ன பண்ண முடியும்? விளக்க முடியும். வெறும் பக்தியினால் மன முதிர்ச்சி அடையுமான்னு கேட்டா அதனாலதான் அடையிறது இல்லை. கோயில்ல வெறும் பக்தியினுடைய உச்சத்துல இருப்பாங்க, ஆனா கோபம் அதே அளவுக்கு வருது வெளியில. ஏன்? யோசனை பண்ணி பார்க்கணும். இறைவன்கிட்ட காலடியிலேயே கிடக்கிறாரே அந்த ஐயரு, ஆயுசுக்கு இருக்கிறாரே, 40 வருஷமா பூஜை பண்ணிட்டே இருக்காரே, ஏன் இன்னும் கோபத்துல இருந்து விடுபட முடியல? நம்ம தான் யோசனை, அவர்கிட்ட போய் கேட்கக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அதற்குண்டான ஆயுதத்தை பயன்படுத்தினா மட்டும்தான் கோபத்திலிருந்து விடுபட முடியும். ராகத்திலிருந்து விடுபடனா அதுக்குண்டான ஆயுதம் கர்மயோகம், வேவரிங் மைண்ட், உபாசனா. ஜெபம் பண்ணவே இப்ப எதுக்கு? அந்த வேவரிங் மைண்ட் அமைதிப்படுத்துது. அப்ப இறையோட நாமத்தை சொல்லும்போது புண்ணியம், இட்ஸ் அ பிரேயா. ஒரு கல்ல 2 மாங்கா. மனதையும் வேவரிங் இல்லாம பண்ணிக்கலாம், அந்த நாமத்தை திருப்பி திருப்பி சொல்லும் போது அந்த புண்ணியம் நம்ம அக்கௌண்ட்ல ஆட் ஆகும். சோ அதுதான் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தனுகு. தனுகு மீன்ஸ் வெப்பன்ஸ் இந்த இடத்துல. அல்லது இன்னொரு விதமா இன்டர்பிரட் பண்றோம் அப்படின்னா மாயா, டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாயா. அதாவது அந்த மாயாவினுடைய சொரூபம், அஸ்திரம்ங்கிறது யார எடுத்துக்கலாம்? மாயாவுடைய சொரூபம். மாயா என்பது என்னது? சத்துவ ரஜோ தமோ குணம் புற்றுகேதா. அப்போ மாயா எப்படி மாயை எங்கும் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறாள். அவளை கடந்து வருவதற்கு யாரு தேவை? ருத்ரன். மாயை கடப்பதற்கு
கண்கள் இந்த உலகத்தை துவைதமாக காட்டிக் கொண்டிருக்கும் பொழுது, மனம் இந்த உலகத்தை துவைதமாக காட்டிக் கொண்டிருக்கும் பொழுது, அத்வைதத்தில் நிற்றல். மாயையை கடத்தல் என்னது? இந்த உலகத்துக்கு மித்தியாத்துவத்தை கொடுத்தல். அதுதான் சததன்வனை. அந்த மாயை போக்குவராக ருத்ரன் இருக்கிறார். அதுதான் சததன்வனை. அடுத்து நாம கிரிஷாய சிபிவிஷ்டாய. கிரிஷாய மலையில் வசிப்பவருக்கு நமஸ்காரம். இதுலயே சொல்லுவார் இல்லையா, மலைகளில் நான் இமயமலையாக இருக்கிறேன். மலையில் வசிப்பவருக்கு, மலையாக இருப்பவருக்கு, கிரிஷாயனா ரெண்டும், மலையாக இருப்பவருக்கு நமஸ்காரம். அருணாச்சலம். அருணம் என்றால் என்ன? ஒளி. அச்சலம் என்ன? அசையாத மலை. சப்தகிரி சொல்றீங்களா, அதெல்லாம் தான் என்ன? 7 மலை. மலைகளில் வசிப்பவராக, மலையாக இருப்பவருக்கு கிரிஷாய. அடுத்தது சிபிவிஷ்டாய. சிபிவிஷ்டாய ஒளி ரூபமாக, ஞான ரூபமாக. ஒளின்னு அந்த இடத்துல ஞானம், லைட்னு எடுத்துக்கூடாது. ஞான ரூபமாக எங்கும் வியாபித்திருப்பவர். என்ன நேத்து பார்த்தோம்? எங்கும் வியாபித்திருப்பதுங்கிறது எது? என்ன சொரூபம்? சத்தியம், ஞானம், அனந்தம். நாட் லிமிட்டட் பை ஸ்பேஸ், டைம், வஸ்து. எங்கும் வியாபித்திருக்கிறன்னா அதுதான் பிரம்ம தத்துவத்துக்கு உண்டான லட்சணம். அதுதான் இங்க ஒளியாக, சித்தாக எங்கும் வியாபித்திருக்கிறது. இப்ப ஆகாசம் எங்கிருந்தா வியாபித்திருக்குது. ஆனா அதுக்கும் பிரம்ம தத்துவத்துக்கு என்ன வித்தியாசம்? ஆகாசம் என்பது ஜடம், எங்கும் வியாபித்திருக்கு, ஆனா அது ஜடம். இந்த பிரம்ம தத்துவம் எங்கும் வியாபித்திருக்கிறது, ஆனா அறிவு சொரூபம் ஆகாசத்தையும் வியாபித்திருக்கிறது. அப்படி புரிஞ்சுக்கணும். சர்வம் வியாபி. அதுதான் அந்த இடத்துல சிபிவிஷ்டாய. ஞான சொரூபமாக எங்கும் வியாபித்திருக்கிறது. எங்கும் வியாபித்திருக்கிற தத்துவம் என் கண்ணுக்கு ஏன் தெரியவில்லை? எல்லா பக்கம் இருக்கு, தூணிலும் இருக்கு, துரும்பிலும் இருக்கு, சொல்லிட்டே இருக்கிறமே, ஏன் என் கண்ணுக்கு அது தெரிவதில்லை? கண்ணுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் உண்மை. கண்ணுக்கு ஏன்? கண்ணுக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அறிவடு பொருளாயிரும், ஜடமாயிரும். எல்லாம் அறிவு சொரூப, அறிவு சொரூப, சித்து சித்து சித்து, சித்தாக சர்வ வியாபியாக, இருப்பாக சர்வ வியாபியாக இருக்குது. படிச்சுச்சே எப்படிங்க கண்ணுக்கு தெரியுதுன்னு கேக்குறது? ஏன்? திருஷ்டத்வாத் ஜடமாயிரும். எதை நீங்க கண்ணுல பாத்தீங்கன்னாலும் அது ஜடம் தான் பாக்குறேன். ஏங்க கொசு பறந்துட்டு போயிட்டு இருக்குது, நான் பாக்குறேன், அது ஜடமா? ஐயோ, நீங்க பாப்பது கொசுனுடைய சரீரத்தை, கொசுனுடைய ஆத்மாவையா பாக்குறீங்க? சோ திருஷ்டத்வாத் ஜடம். சோ என்ன தெரிஞ்சுக்கணும்? இறைவன் என் கண்ணுக்கு சிக்க மாட்டார். அப்படி சிக்கினார் யாராவது சொன்னாங்கன்னா, நான் இறைவனை கண்டேன் அப்படி சொல்றாங்களா இல்லையா? இறைவனை கண்டேன், கண்டேன்ட்டா முடிஞ்சு போச்சு, மண்டை அவ்வளவுதான். ஏன்? திருஷ்டத்வாத் ஜடம். சாஸ்திரம் சொல்லுது, திருஷ்ட எதை பாக்குறியோ அது ஜடம்ன்றுச்சு. இது உபனிஷத் வாக்கியம், என்னது இல்லை. அப்ப ஏன் என் கண்ணுக்கு ஃபர்ஸ்ட், ஏன் என் கண்ணுக்கு தெரியறாங்கிற கேள்வியே தப்புங்கிற நான். ஏன் என் கண்ணுக்கு தெரியுன்னு கேக்குறாங்க பாத்தீங்களா, அந்த கேள்வியே தப்பு. எப்படி கண்ணுக்கு தெரிவாரு? எங்கும் வியாபித்திருக்கிறார், ஆனா அறிவாக அவர் வெளிப்படுற இடத்தை உணரலாம். இறைவன் வெளிப்படுகிற இடத்தை உணரலாம். எப்படி வெளிப்படுறாரு? இப்ப நீங்க என்னை பாக்குறீங்க அப்படின்னா, இறைவனுடைய வெளிப்பாடு எப்படி? எக்ஸிஸ்டன்ட் பிரின்சிபல். இப்ப எனக்குள்ள பாத்தீங்கன்னா, நாம, ரூபா, பிரியம், அஸ்தி, பாதி. இப்ப நீங்க என்னை பாக்குறீங்கன்னா அதுல 5 அம்சத்தை நீங்க பாக்குறீங்க. வீடியோ ஆன் பண்ணி வச்சு இப்ப நான் என்னை பாக்குறீங்க. ஆஃப் பண்ணாலும் பார்க்கலாம், அது வேற விஷயம். சாரி.
இப்ப நீங்க பாக்குறீங்க, என்ன பாக்குறீங்க இல்லையா? 5 விஷயத்த பாக்குறீங்க. என்ன? நாமா, வளர்மதி, ரூபா, இப்படி கண்ணு, இப்படி மூக்கு, இப்படி ஃபேஸு, இதெல்லாம் ரூபத்த பாக்குறீங்க. 5 அம்சத்த பாக்குறீங்க. அதுல 2 தான் பாக்க முடியும். எத 2யும்? நாமம், ரூபம் பார்த்தாச்சு. அதோட ஆள் க்ளோஸா? இல்ல. அதுக்கடுத்து நாம, 5 அம்சத்துல 3வது பிரியம். பிரியம்ங்கிறது அந்த ஞானம். உள்ள ஸ்பரிக்குதா இல்லையா ஒண்ணு? அதுதான் பிரியம். இப்ப என்னை பார்த்தோன்னா உங்களுக்குள்ள ஒரு ஞானம் இது வருதா இல்லையா? தட் இஸ் பிரியம். ஞானம். அடுத்தது எனக்குள்ள இன்னும் 2 பிரின்சிபல் இருக்கு. என்ன? அஸ்தி. முதல்ல நான் இங்க இருக்கணும். அப்பதான் நீங்க பார்க்க முடியும். எனக்குள்ள என்ன இன்னொரு பிரின்சிபல் இருக்கு? கண்ணுக்கு தெரியாத ஒரு பிரின்சிபல் அஸ்தி. சரி இருந்துட்டா மட்டும் பத்துமா? அது உங்களுக்குள்ள என்ன ஆகணும்? பாதி. அஸ்தி பாதி. நான் இருந்தா மட்டும் பத்தாது. என்னை பற்றிய ஞானம் உங்களுக்குள்ள ஏற்படணும். பாதி. சோ நாம இப்ப நீங்க என்னை பாக்குறீங்க அப்படின்னா 5 அம்சத்தை பாக்குறீங்க. நாம, ரூபா, எனக்கு 5 அம்சம் இருக்கு. நாம, ரூபா, பிரியம், அஸ்தி, பாதி. பிரியம்னா ஒரு விருப்பு, அந்த மாதிரி எதுவான ஒரு எமோஷன்ஸ் அது பிரியம்ங்கிறது. இப்போ அஸ்தி, பாதி, பிரியம், சரி, நாம, ரூபா, பிரியம், அஸ்தி, பாதி. இதுல நாம, ரூபா, பிரியத்தை கூட உணர்ந்துடலாம். அஸ்தி பாதி நம்மளால என்ன பண்ண முடியாது? கண்ணுல பார்க்க அப்படின்னா அப்படி அதுக்காக இல்லைன்றீங்களா? வளர்மதின்னு ஒரு ஆள் இங்க இருந்தா தான் நீங்க பார்க்க முடியும். அஸ்தி இருப்பு. அப்புறம் என்னை பற்றி இருந்துட்டா போதும். உங்க கண்ணு உங்களுக்குள்ள பாதி, உங்க விற்த்தியில என்னை பற்றிய ஞானம் ஏற்பட பாதி ஆகலைன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? சோ பாதி. சோ 5 அம்சத்துல நாம 2 அம்சத்தை பார்க்க உணர முடியாது. எதை பார்க்கலாம்? நாம, ரூபம். நம்மளுக்கு அந்த அஸ்தி பாதிங்கிறது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? எனக்கு இந்த சரீரத்துக்கு சொந்தமானது அஸ்தி அல்ல. இந்த சரீரத்துக்கு சொந்தமானது பாதி அல்ல. ஏன் இந்த சரீரத்துக்கு அஸ்தி சொந்தம் இல்ல? இருப்பு. மலர்மதி இருக்கிறேன் இருக்கு இல்லைங்களா? இந்த சரீரத்துக்கு இருப்பு சொந்தமானது நினைக்கிறீங்க? இந்த என்னுடைய பாடியினுடைய இருப்புக்கு இந்த பாடி தனக்கு சுயமான இருப்பை கொண்டது அல்லங்கிற நான். இந்த பாடி சரீரம். ஏன் ஒரு ஆள் வர்றான் கத்தி எடுத்து டப்பு டப்பு டப்புன்னு என்னை வெட்டுறான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆயிரும்? அஸ்தி காணாம போயிடும் இல்லையா? இந்த சரீரத்துக்கு என்னாச்சு? அப்ப என்னதான் கிடக்கும்? தலை, கை, அப்படிதான் சொல்லுவோம் இல்லைங்களா? சரீரம் சொல்ல முடியாது. அத என்ன கிடக்கப்போ? தலை தனித்தனியா வெட்டினான்னு வச்சுக்கோங்க. தலை தனியா, இந்த கை, வலது கை, இடது கை, வயிறு, மார்பு, வலது கால், இடது கால், அப்படித்தானே சொல்ல முடியும். அப்ப சரீரம் எங்க போச்சு? சோ இந்த என்ன தெரிஞ்சு அதுல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரு சரீரத்துக்கு அதனுடைய அஸ்தித்வம் அதற்கு சொந்தமானது அல்ல. சொந்தமானது விடக்கூடாதுன்னு புடிச்சு வச்சுக்கணும்லங்க. அது ஏன்னா இந்த சரீரத்துக்குன்னு ஒரு இருப்பு இருக்குது அப்படின்னா அது மறுபடியும் அந்த இருப்பு எப்பவுமே வச்சிருக்கணும்ல. ஒருத்தர் வந்தானே காணாம போகுது, அதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க நீங்க? பாடின்னு சொல்ல மாட்டோம். இது வந்துங்க அது இவங்களோட தலைங்க, இது வந்துங்க இவங்களோட கைங்க, அப்படி வேணா சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா அங்க சரீரம்ங்கிறது காணாம போகுது. அடுத்து எரிக்கிறோம், என்ன ஆகுது? இந்த சரீரம் சாம்பல் ஆயிருச்சு. ஆனா முதல்ல சரீரம் இருந்ததுன்னு சொன்னோம், அப்புறம் வெட்டப்பட்ட அங்கங்கள் இருக்கின்றனன்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் சாம்பல் இருக்குது, எங்க அனுப்புவாங்க? காசிக்கு அனுப்பலாங்க சொல்றோமா இல்லையா? அப்ப என்னாச்சு இந்த இருப்பு? So my body has no existent principle of its own. It gets its principle from somewhere. அதுதான் உண்மை. The body gets its existent principle from somewhere. ஏதோ ஒண்ணு கொடுக்குது, டெம்பரரி, அதுவும் டெம்பரரி எக்ஸிஸ்டன்ஸ். சோ அதுதான் பிரம்மம், அதுதான் அறிவு, அதுதான் சர்வவியாபி. அது lends its existence to this body. அப்புறம் பாடி வெட்டணும்னா lends its existence principle to the அங்கங்கள். சாம்பல் ஆனதுக்கு அப்புறம் சாம்பல் இருக்கிறது, வளர்மதிய சாம்பல் இருக்கேன்னு சொல்லுவோம். It lends its existence principle to the சாம்பல், எலும்பு. அதுக்கப்புறம் கொண்டு கரைச்சோம்னா அது தண்ணியோட போயிடுச்சு. இத புரிஞ்சுக்கணும். அப்போ என்னோட பாடிக்கு என்ன கிடையாது?
அஸ்தி துவம் என்னுடைய பாடிக்கு சொந்தமானது அல்ல. somebody lended the existent principle to me. Who is it? He or she or it. It is பிரம்ம தத்துவம். அது எப்படி இருக்குது? ஞானம், உணர்வாக. அதுதான் இங்க சொல்றாங்க அஸ்தி பாதி. இப்ப நம்ம என்ன சொன்ன எந்த வேர்டு படிச்சோம்? சிபி விஷ்டாய. எஸ், ஞான சொரூபமா. சோ இறைவன் எங்க கண்ணுல, ஏன் கண்ணுல தெரிய மாட்டேங்கிறாருன்னு கேட்ட என்ன சொல்லணும்? கேள்வியே தப்பு. கண்ணுல அவரு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. என் உடல் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேனாவே என்ன அர்த்தம்? அந்த அஸ்தித்வம் அவரை சார்ந்தது. அடுத்தது பாதி. இப்ப நான் விளங்குறேன்னா இல்லையா? உங்களுக்கு உள்ள ஒரு விருத்தி ஞானம் ஏற்படுதா இல்லையா? அது எப்படி ஏற்படுது? பாதி. அது எனக்கு சொந்தமானதா என்ன? நானே உங்க உடம்புக்குள்ள பூந்து உங்களை அப்படியே பாதி என்னுடைய உடம்பு பத்தின ஞானத்தை கொடுக்குறேன்னா என்ன? பாதி. நோ, பாதி மீன்ஸ் ஞானம், என்னை பற்றிய அறிவு. இது இந்த சரீரத்தினால் கொடுக்க முடியாது. ஏன்னா என்னை விளக்குவதற்கு இங்க யார் தேவைப்படுது? இந்த சரீரம் விளங்குவதற்கே இன்னொரு ஆள் தேவைப்படுது. அதான் அடுத்தது நமக மீடுஷ்டமாய. மீடுஷ்டம்னாக மழை பொழிபவராக இருக்கிறதுன்னு எடுத்துக்கலாம். மீடுஷ்டமாய டைரக்ட் மீனிங் பாத்தீங்கன்னா மழை பொழியும் மேக வடிவாக இருப்பவர், கருமேக ரூபமாக இருப்பவர் அப்படிங்கிறது வாட்சியார்த்தமா நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? உலகத்தின் மூல காரணமாக இருப்பவர், ஜகத்துக்கு அதிஷ்டானமாக ஆதாரமாக இருப்பவர். அதான் வேதாந்த பிரகாரம் காரணம், ஆதி காரணம். யார் இவரு? கிரண்ய கர்ப்ப சொரூப ஈஸ்வரனாக இருப்பவருக்கு நமஸ்காரம். அப்ப சிருஷ்டிங்கிறது என்னது? உலகத்துக்கு மூல காரணமாக இருக்கிறது. இந்த உலகம் முன்பு எப்படி இருந்தது? அவ்வியக்த ரூபமாக காரணத்துடன் இருந்தது. சிருஷ்டி என்பது காரணத்தில் இருக்கிற நாம ரூபங்கள் வெளி வியக்தமாவது பேர் என்னது? சிருஷ்டி. ஒரு தங்கம் ஒரு கட்டி இருக்குது அப்படின்னா அது காரணம். அதிலிருந்து எது வெளியில் வருது? நாம ரூபம் வெளிவருவது என்பது சிருஷ்டி. வளையல் தோடு அப்படிங்கும்போது சிருஷ்டி ஆயிடுச்சு. அப்ப படைத்தவன் என்ன பண்றாரு? அந்த ஆசாரி அவ்வியக்தமாக அந்த காரணத்துக்குள் தான் இருந்தது. அந்த ஷேப் எல்லாம் எங்க இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? தங்கத்தோட ஷேப், தங்கத்துக்கு ஒரு ஷேப் கொடுக்குறாரு இல்லையா? அந்த ஷேப், இதுக்கு ஷேப் வர்றதுக்கு முன்னால எங்க இருந்தது? அப்படி ஜம்முன்னு ஆகாயத்து பூச்சுன்னு அவஸ்தை இல்லாம பேசக்கூடாது. ஒரு தங்கத்துக்கு ஒரு ஷேப் கொடுக்குறாரு, வர வட்டம்னா அந்த ஷேப் இத்தனால எங்க இருந்தது? அந்த தங்கத்துக்குள் தோன்றா நிலையில் இருந்தது வட்டமான ஒரு நிலை, வளையல். அதை அவர் என்ன பண்றாரு? வெளிக்கொணர்கிறார் ஆசாரி. அதை போலதான் உலகம் எப்படி இருந்தது? முதல்ல அவ்வியக்தமாக இருந்ததை ஈஸ்வரன் வியக்தமாக கொண்டு, காரணத்தில் இருந்ததைத்தான் கொண்டு வர்றாரு. அவஸ்தை இல்லாம தம்முன்னு குதிச்சுதுன்னு சொல்லக்கூடாது. எந்த உலகத்துல எதுவுமே ஒரு காரணம் இல்லாம இருக்காது. அப்ப காரணத்தில் இது எப்படி ஒடுங்கி இருந்தது? அவ்வியக்தமாக எப்படி வளையல், அந்த நாமா அந்த ரூபா அந்த காரணத்தில் அவ்வியக்தமாக இருந்ததை ஆசாரி எப்படி வெளிக்கொணர்கிறாரோ அதை போல இந்த உலகம் எப்படி இருந்தது? காரண ரூபில் அவ்வியக்தமாக ஒரு ஆலமரத்தில், ஆலமரத்தினுடைய விதையில் எப்படி அந்த ஆலமரமே தோன்றா நிலையில் உள்ள இருந்து, அப்புறம் அதுக்கு நீர் மண் வெளிச்சம் சூரிய ஒளி எல்லாம் கிடைச்சொன்ன அது என்ன பண்ணுது? அப்படியே மொல்ல அவ்வியக்தத்திலிருந்து வியக்தமாக ஆகிறதோ அதை போல அந்த மாதிரி இருப்பவர்கள் அர்த்தம். மீடுஷ்டமாய இந்த உலகத்திற்கு மூல காரணமாக, உலகம் தோன்றுவதற்கு காரணமாக. அடுத்தது கிரஸ்வாய. கிரஸ்ன குள்ளம், குட்டை வடிவராக இருக்கிற இந்த உலகத்தில் குட்டையா இருக்க எத்தனையோ உயிரினங்கள் பாக்குறோம் இல்லைங்களா? வெரி ஷார்ட். அந்த மாதிரி இருப்பவருக்கு நமஸ்காரம்.
வாமனாய அதுவும் ஷார்ட்டு தான். இப்ப ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? வாமன் சொல்றோம், வாமவதாரம் ஏன் சொல்றோம்? ரொம்ப ஷார்ட்டா இருப்பாரு. அப்ப வாமனனா யூஸ்வலாவே வாமன அப்படின்னாவே வாமனாவே ஷார்ட்னு அர்த்தம். குறுகிய வடிவராக இருப்ப இந்த உலகத்தில் இருக்கிற குறுகிய ஷார்ட்டா இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆக இருக்கிறவர் இறைவன் அவர்தான் அப்படிங்கிறது ஒண்ணு. கிரஸ்வாய அப்படின்னா குறுகிய நம்ம பிறந்ததற்கு பிறகு குறுகிய காலத்தில் குறுகிய காலம் தான் இருக்கிறோம். வியக்தமா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவ்வியக்த நிலை தான் ஜாஸ்தி. வியக்தமா நம்ம வர்ற காலம் ரொம்ப கம்மி. அதனால அது என்னது? குறுகிய கால பிறந்ததற்கு பின் குறுகிய காலத்தை உடைய ஜீவராசிகளாக இருப்பவருக்கு நமஸ்காரம். எல்லா ஜீவராசிகளும் என்னதான் அவ்வியக்தமா இருக்கிற டைமை பார்க்கும்போது வியக்தமா நம்ம வெளியில வந்திருக்கிற நேரம் ரொம்ப குறைவு. அதனால அது ஷார்ட் டைம். இதுல ரஸ்வாயங்கிறது ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் எனி ஜீவராசிகள் have short life span. அந்த ஷார்ட் லைஃப் ஸ்பேனாக இருக்கிற ஜீவராசிகளாக இருக்கிற ருத்ரரூப்பில் இருக்கிற ஈஸ்வரனுக்கு நமஸ்காரம். இத கம்ப்ளீட் மீனிங். கிரஸ்வாய ஷார்ட். வாமனாய்ங்கிறது பிசிக்கலா என்னது? ஷார்ட். ஃபர்ஸ்ட் லைஃப் டைம், ஷார்ட் லைஃப் டைம் கிரஸ்வாய. வாமனாய்ங்கிறது பிசிக்கலி ஷார்ட்டா இருக்குது. என்ன சொல்றாரு? சிருஷ்டி பண்ணினது நான் தான், சிருஷ்டியாவும் நான் தான் இருக்கிறேன். விபூதி. வாமனாய நமக பிருகதே நமோ பிருகதே ச வஷ்யசே ச. நமக பிருகதே. சின்னது சொன்னாரா? இப்ப பிருகம் பெரிய உருவமாக, டைனோசர், யானை, அந்த மாதிரி பெரிய உருவமாக இருக்கிற ஜீவராசியாக இருப்பவருக்கு நமஸ்காரம். எல்லாமே நான் தான் சொல்றேன். பிருகதேச்ச பிருகத் அண்ட சொரூபமாக இருப்பவர். அடுத்து வஷ்யசே. வர்ஷி நற்குணங்கள் உடையவருடைய ரூபமாக இருப்பவருக்கு நமஸ்காரம். அது ஒரு மீனிங். மகிமைகளை கொண்டவர், நற்பண்புகளை கொண்டவர், தர்மத்துக்கு உட்பட்ட வாழ்க்கை கொண்டவர், அந்த மாதிரி இருக்கிறவங்க ரூபமாக இருக்கிறவர். அது ஒண்ணு. இன்னொன்னு வருஷம்னு என்ன? மலை. அந்த மாதிரி ரெண்டு இன்டர்பிரேஷன். மலை, மலை ரூபமாக, மலையை கொடுப்பவராக, மலை ரூபமாக இருப்பவருக்கு நமஸ்காரம். வஷி. மழை அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த நீர் சோர்சஸ் ஆஃப் ஆல் வாட்டர், சோர்ஸ் ஆஃப் வாட்டர் சொல்ல முடியுங்களா? அது எல்லாமே எடுத்துக்கலாம். ஏன்னா மழை தான் மெயின் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். ஒரு லேக் இருக்கு அப்படின்னா அதுக்கு சோர்ஸ் ஆஃப் வாட்டர் ஆறு. ஒரு ஏரி இருக்குன்னா, சாரி, ஆறு இருக்குன்னா அதுக்கு சோர்ஸ் ஆஃப் வாட்டர் ஆறு. அந்த மாதிரி சோர்ஸ் ஆஃப் வாட்டராக இருப்பவருக்கு நமஸ்காரம். இன்னொன்னு மீனிங் பார்த்தோம்னா கல்யாண குணங்களை கொண்டவராக இருப்பவருக்கு நமஸ்காரம். ஏன்னா மழை பெய்யுது அப்படின்னா இட் இஸ் சுபம், மங்களம். நம்ம சொல்றீங்களா, ஏதோ ஒரு வேலைக்கு போறோம், மழை பெய்யுது, என்ன சொல்றாங்க? நல்ல சகுனம், மழை பெய்யுது. ஒரு 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 வேலையை ஆரம்பிக்கிறது நினைக்கிறதுக்கு வெளியில போறோம், நினைக்கும் போது மழை பெய்யுது அப்படின்னு என்ன சொல்றோம்? கல்யாண குணம். அந்த மாதிரி கல்யாண குணங்களை கொண்டவராக இருப்பவருக்கு நமஸ்காரம். ஏன்னா மழைங்கிறது சுபம். அப்படியே எடுத்துக்கலாம். கல்யாண குணங்களை கொண்டவராக இருப்பவருக்கு நமஸ்காரம். அது குட் நற்பண்புகள்லயே அது வந்துடும். அடுத்தது விருத்தாய நமோ விருத்தாய ச சம்விருத்வனே ச. விருத்தாய
நல்ல விருத்தம்னா என்னது? நல்ல வயது நன்கு வளர்ந்து அண்டமாக இருப்பவருக்கு நமஸ்காரம். நன்கு வளர்ந்து அண்டமாக இருப்பவருக்கு நமஸ்காரம். விருத்தக அப்படின்னாங்க வயதானவர்னு அர்த்தம். அப்ப வயதில் மூத்தவனா என்ன சொல்லுவோம்? வணங்க தகுந்தவராக, மரியாதைக்குரியவராக. ஒரு வயோதிகர்னா என்ன நினைக்கிறோம்? வணங்க தகுந்தவர், மரியாதைக்குரியவர். அப்படி இறைவன் எல்லா ரூபமாக இருக்கிறார். அப்ப பகவான் அதிக வயதானவர். ஏன்? அவர்தான் இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னு இருந்தார். அப்ப அதிக வயதானவர். அந்த மீனிங் எடுத்துக்கலாம். அதாவது இது என்ன? ஈஸ்வர தத்துவம் தான் முதலில் தோன்றிய தத்துவம். அதுக்கு இப்படி அழகா விருத்தங்கிறாங்க. ஈஸ்வரன் தான் முதல்ல தோன்றினாரு. இப்ப நம்ம வயதானவன், நமக்கு முன்னால் தோன்றியவர் நம்ம என்ன சொல்றோம்? வயதானவன் சொல்றோமா இல்லையா? அவ்வளவுதான். அப்போ உலகத்துக்கே வயதானவர் யாரு? அந்த மீனி முதலில் தோன்றியவர், நமக்கு முன் தோன்றியவர் வயதானவர். அப்ப உலகத்துக்கு முன் தோன்றியவர் தான் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் வயதானவர். யாரு? ஒரே ஆளு, கிரண்யகர்பன், ஈஸ்வரத்து. சம்விருத்வனே, புகழோங்கி வளர்ந்தவர், ஓங்கிய புகழை உடையவர். இதுக்கு நமஸ்காரம். இறைவனை புகழோங்கி இருப்பவரை, ஒரு சைக்கலாஜிக்கல் பாயிண்ட், இறைவனை வழுத்துவது எதற்காக? அதாவது அவருக்கு அந்த வழுத்துதல் புகழ்தல். அவர் உண்மையில புகழோட இருக்கிறாரு. அதனால நம்ம அவரை வழுத்தி ஸ்துதி பண்றோம். எதற்காக? இறைவனை ஸ்துதி பண்றது எதற்காக? இறைவனை ஸ்துதி பண்றதுங்கிறது நாட் ஃபார் பகவான் சேக்ஸ், ஃபார் மை சேக். அது தெரியும். பகவானை துதிக்கிறேன் என்றால் பகவான் என்னுடைய ஸ்துதியை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிற ஆள் இல்லை. ஃபார் மை சேக் நீங்க ஒண்ணு இறைவனை ஸ்துதி பண்றீங்க, வழுத்துறீங்க, ஸ்ரீ சூக்தம் சொல்றீங்க, துர்கா சூக்தம் சொல்றது எல்லாம் என்னது? சுஷ்டு உக்தம், இது சூக்தம். இப்ப சூக்தம் சொல்றோம், ஸ்துதி பண்றது அதெல்லாமே சூக்தம். சுஷ்டு உக்தமா அது இறைவனே கொடுத்துட்டாரு. துர்காவை இப்படி ஸ்துதி பண்ணு, மேதாவை இப்படி ஸ்துதி பண்ணு. அப்ப நாம அவங்கள ஸ்துதி பண்றோம். ஸ்துதி பண்றங்கிறது இறைவனை, அந்த தேவதையை குளிர்விப்பதற்காக அல்ல. they are not in need of your ஸ்துதி. ஏன்னா நம்மனால என்னதான் புகழ்ந்தாலும் இறைவனை நம்மனால கம்ப்ளீட்டான வார்த்தைகளை கொண்டு புகழ முடியாது. இறைவனுடைய புகழணும்னு நினைச்சீங்கன்னா 100% அவருடைய புகழை வெளிக்கொணர முடியாது. ஏன்? அவர் அந்த வார்த்தைக்கு அப்பாற்பட்டவர். அவரை நாம லிமிட்டடான ஒரு வார்த்தையை வச்சுதான் நம்ம அவரை ஸ்துதி பண்ணி ஆகணும். நீங்க என்னதான் வார்த்தைகளை போட்டு என்னதான் பண்ணினாலுமே அவர் அதுக்கு மேலதான் நிற்பார். சோ உங்களுடைய வார்த்தையினால அவர் என்ன பண்ணிட முடியாது, நம்மளால ஸ்துதி பண்ண முடியவே முடியாது. கம்ப்ளீட் ஸ்துதி நாம் இறைவனுக்கு கொடுக்க முடியாது. ஏதோ நம்மளால இயன்ற மட்டும் கொஞ்சம் ஒரு 10%, 5% தான் ஸ்துதி பண்ண முடியுமே தவிர அவரை 90% அவரை நம்மளால என்ன பண்ண முடியாது, கம்ப்ளீட்டா ஸ்துதி பண்ண முடியாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, என்னதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? என்னதான் நீ வார்த்தைகளை கொண்டு இறைவனை ஸ்துதி பண்ணினாலும் அவர் அதுக்கு மேலதான் நிற்பார். அதை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அது ஸ்துதி பண்றது அப்படிங்கிறது நாட் ஃபார் பகவான் சேக், நாட் ஃபார் தேவதா சேக். அது ஸ்துதி பண்றதுங்கிறது நமக்கு ஒரு புண்ணியத்தை கொடுக்கும். அதுக்காகத்தான் ஸ்துதி பண்றதே. அப்புறம் ஒரு பக்குவத்தை, ஸ்பிரிச்சுவல் குரோத்ல ஒரு பக்குவத்தை கொடுக்கும். அந்த புண்ணியம் ஸ்துதி பண்றதுனால நமக்கு ஒரு புண்ணியம் ஆட் ஆகுதா? அந்த புண்ணியம் அதுல வர்ற புண்ணியம், இப்ப நீங்க ஒரு பொருளை தானம் பண்றீங்க, அதுல ஒரு புண்ணியம் வருது இல்லையா? அந்த புண்ணியம் வேற. நீங்க ஸ்துதி பண்றது மூலியமா ஒரு புண்ணியம் வருதா இல்லையா? அந்த ஸ்துதி பண்ற மூலியமாக வருகிற புண்ணியம் ஸ்பெஷலா ஸ்பிரிச்சுவல் குரோத்துக்கு நம்மை இட்டு செல்லும். இப்ப நீங்க ஒரு வீட்டுல இருக்கிற பொருள் ஒருத்தர் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு வேற ஒரு பொருள் சேரக்கூடிய புண்ணியம் எடுத்துக்கலாம். அந்த டைப் புண்ணியம் எதை கொடுக்கும்? நிறைய தானம் பண்ணவங்களுக்கு நிறைய பொருள்கள் வருது, அந்த புண்ணியம். அதனுடைய பலன் வேற. இந்த ஸ்துதி பண்றதுங்கிறது
எதுக்கு? இந்த ஸ்பெஷல் புண்ணியம் நம்மள எங்க இட்டு போகும்? நம்மளுடைய மென்டல் growth. ஒரு கர்மயோகம் பண்றதுக்கு உண்டான தடங்கல்களை நீக்கும். ஒரு தியானம் பண்ணுவதற்கு உண்டான தடங்கல்களை நீக்கும். ஸ்பிரிச்சுவல் growthனா இதுதான். எது? சிரவணம், மனனம், நிதித்தியாசனத்தில் இருக்கிற குறைகளை போக்க பாப்பம். அது எதனால வந்தது? அந்த குறை ஏன் சிரவணத்துல நமக்கு குறை இருக்கு? மனத்துல ஏன் குறை இருக்கு? பாப்பம். அந்த பர்டிகுலர் பாப்பத்தை இந்த ஸ்துதி என்ன பண்ணும்? போய் விளக்கும். அதனாலதான் வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லி கொடுக்கிறது? சாண்டிங். ஆனா லௌகீக பெனிஃபிட்டும் கிடைக்கும், இல்லைன்னு சொல்லல. லௌகீக பெனிஃபிட்டும் கிடைக்கும், ஸ்பிரிச்சுவல் growthம் கிடைக்கக்கூடிய ஒரே சாதனம் சாண்டிங், மெடிடேஷன், ஏகாக்கிரத சித்தம். அது பாருங்க, அந்த புண்ணியம் எதை கொடுக்குது? இப்ப நீங்க உட்கார்ந்து இப்ப இறைவனோட நாமத்தை சொல்றோம் அப்படின்னா அது ஒரு புண்ணியத்தை கொடுக்கும். அது எதுக்கு பயன்படும்? ஏகாக்கிரத சித்தம். ஏகாக்கிரதம் நமக்கு வரலைன்னா அதற்குண்டான பாப்பத்தை போய் அழிக்கக்கூடிய, அதுதான் டிஃபரெண்ட் வெப்பன்ஸ்னு சொன்னேன். ஒன்னொன்னுக்கு என்ன வேணும்? டிஃபரெண்ட் வெப்பன்ஸ் வேணும். இப்ப என் மனம் ஏகாக்கிரத சித்தம் இல்லாம கஷ்டப்படுதா? அதுக்கு உண்டான வெப்பன் என்ன? ஜபம். அப்ப அது வெப்பன். ஜபம்ங்கிறது என்னது? ஆயுதம். அதை வச்சு எதை அடிக்கிறீங்க? வேவரிங் மைண்டை அடிக்கிற கொள்ற சக்தி யாருக்கு இருக்குது? எந்த வெப்பனுக்கு இருக்கு? ஜபம். மானச ஜபம், உச்சை சொல்றது, மனமனன் சொல்றது, ஏதோ ஒண்ணு. இதுதான் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புண்ணியா தேவை ஃபார் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹிண்டரன்ஸ். ஹிண்டரன்ஸ் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி புண்ணியத்தை சேர்த்த தெரியும். அப்போ எப்படி நமக்கு இது புரியல அப்படிங்கும் போது, சாண்டிங் அப்படிங்கிறது ரெண்டு தடைகளையும் நீக்கக்கூடியது ஒண்ணுதான். இப்ப நீங்க வந்து கர்மயோகம் பண்றீங்க அப்படின்னா அது என்னதோட நின்னுக்கும்? ராக துவேஷத்திலிருந்து விடுபட்ட மனதோட நின்னுரும். அது அவ்வளவுதான் அல்டிமேட், அதோட சக்தி. இப்ப தியானம் பண்றீங்க அப்படின்னா அதோட அல்டிமேட் சக்தி என்ன? ஒரு ஏகாக்கிரத சித்தத்தை கொடுக்கும். பிளஸ் புண்ணியம் ஆட் ஆகும் இறைவனோட நாமத்தை சொல்லும் போது. சாண்டிங் பண்ணும்போது ஏன் இவ்வளவு சொல்றேன்னா, எதுக்கு பண்றேன்னு புரிஞ்சுக்கிறான்னு சொல்றேன். இப்ப நீங்க சாண்டிங் பண்றீங்க அப்படின்னா அது மெட்டீரியல் growthக்கும் வழிவகுக்கும், ஸ்பிரிச்சுவல் growthக்கும் வழிவகுக்கும். பிகாஸ் பவர்ஃபுல். இப்ப நம்ம லாங்குவேஜ் என்னது? ஆயுதம். we are using எதுக்கு? பாபக்ஷயம். என்னுடைய பாப்பத்தை ஷயம் பண்றதுக்கு பவர்ஃபுல் வெப்பன் சாண்டிங். எனி ஃபார்ம் ஆஃப் சாண்டிங், நாட் ஒன்லி மந்த்ராஸ், வேத மந்திரங்கள். அதுல ஹையஸ்ட், அல்டிமேட். ருத்ரம்ங்கிறது அல்டிமேட். பஞ்சமகா பஞ்ச ருத்ரம், ருத்ரம். இது மாதிரி மந்திர வேத மந்திரங்கள் வேற. எது ஸ்லோகங்கள் என்ன பண்றது? இறைவனை தானே ஸ்துதி பண்றது. லலிதா சகஸ்ரநாமத்துல யார ஸ்துதி பண்றோம்? லலிதாம்பிகையை ஸ்துதி பண்றோம். விஷ்ணு சகஸ்ரநாமத்துல அது ஆக்சுவலா வேதாந்தம். விஷ்ணு சகஸ்ரநாமம் வந்து பெருமாளை சொல்லுதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். பெருமாளை சொல்றதெல்லாம் ரொம்ப கம்மிய, ஃபுல்லா வேதாந்தம் தான். சோ இந்த ஸ்துதி பண்றது அப்படிங்கிறது இப்ப எதுக்கு நான் சொன்னேன்? ரெண்டு பக்கமும் ஆயுதம், வெப்பன். நம்ம கையில வச்சு நீ போறத, நம்மள ஒரு திருடன் நம்ம கிட்ட வரான்னு வச்சுக்கீங்களேன், எந்த வெப்பன் நம்ம நோக்கி வந்துட்டு இருக்கான்? நீங்க நமக்கு முன்னால நிறைய வெப்பன் வச்சிருக்காங்க, இருக்குது. நீங்க எதை எடுப்பீங்கன்னு யோசனை பண்ணுங்க. ஒரு சைக்காலஜி பாயிண்ட் தான் நான் சொல்றேன். வந்துட்டான் உள்ள, உங்க வீட்டுல நிறைய ஒரு டேபிள் இந்த இடத்துல இருக்கு, அதுல எல்லா வெப்பனும் இருக்கு. அதுல எந்த வெப்பனை சூஸ் பண்ணுவீங்க? அவனை துரத்துறக்கு. எதை எடுத்தா அவன் ஓடுவானோ, அத கையில பார்த்தோன்ன அவன் ஓடுவானோ, மத்துக்கோள் எடுத்துட்டு வந்தா. புரியுதுங்களா? எதை எடுக்கிறங்கிறதா மேட்ரு. அது சாய்ஸ் உங்கையில் இறைவன் கொடுத்திருக்கான்னு சொல்ல வர. எந்த வெப்பனை நீங்க எடுக்கிறங்கிறது சாய்ஸ் இறைவனுக்கு கொடுத்துருக்க. ஏன்னா வச்சுட்டாரு, எல்லா வெப்பனும் இறைவன் வச்சுட்டாரு. நீ போய் அதை எதை எடுக்கிற? யூஸ் யுவர் இன்டெலிஜென்ஸ். மத்துக்கோள் வச்சிருக்காரு, அங்க அரிசியில் மத்துக்கோள் இருக்குன்னு வச்சுக்கலாம். மத்துக்கோள் எடுத்துட்டு நின்னா ஓடிடுவான், அவன் போக மாட்டான். கத்தி கொஞ்சம் பயப்படுவான், கண்ணு ஓடி போயிடுவான், சுற்றுவாங்க. சோ எந்த வெப்பனை நாம எடுக்கிறங்கிற ஃப்ரீ வில் இறைவன் நமக்கு கொடுத்துட்டாரு. we have to use our free will to choose the weapon. இப்ப அந்த பாபக்ஷயம் ஆகணும், பிரச்சனை.
பினான்சியல் வீட்டுல பிரச்சனை. திருடங்கிறது எந்த ஃபார்ம்ல வேணா எடுத்துக்கலாம். பிரச்சனை, சொத்து பிரச்சனை, பணப்பிரச்சனை, உறவுகள் பிரச்சனை, இதெல்லாம் என்னது? திருடன். வீட்டுக்குள்ள வந்து திருடன் வச்சுக்கோங்க. நமக்கு நம்ம நோக்கி வந்த பிரச்சனைகள். அது சொத்தா இருக்கலாம், பணமா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், ஒரு பினான்சியல் எது வேணா எடுங்க. கோர்ட் பிரச்சனை இல்ல, இந்த பிரச்சனை, போலீஸ்கார பிரச்சனை, ஏதோ ஒரு ஏதோ ஒன்னு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம், அங்க பிரச்சனை, பிரச்சனை 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 பிரச்சனை, கோயிலா ஓடுறமே. தப்பு நான் சொல்லல. அந்த பிரச்சனைக்கு எந்த வெப்பனை எடுக்கணும்னு தெரியும் நமக்கு, இல்லைங்களா? எந்த வெப்பனுக்கு எடுத்தா அந்த பிரச்சனைகள் ஓடும்? அப்ப அந்த பிரச்சனைகள்லாம் ஏன் வந்தது எனக்கு? பிகாஸ் ஆஃப் மை பிராரப்த பாப்பம். அதெல்லாம் அது ஒத்துக்கணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணி ஆகணும்? போராடணும். போராடுறது என்ன? எப்படி அந்த வெப்பன் இல்லாம எப்படி போராடுவீங்க? அப்ப என்ன வெப்பனை எடுக்கணும்? எந்த வெப்பனை எடுத்தா இந்த பாபம் போகுமோ? கன் எடுத்தா தான் திருட ஓடுவானா? மத்துக்கோல் வச்சு நின்றுட்டு கூடாது. பக்கத்திலே கன் இருக்கு, நீங்க எதை எடுக்கிறீங்க நான் சொல்றேன், மத்துக்கோல் எடுத்து புடிச்சுக்கிறீங்கிற. நான் கோயிலுக்கு போறேன், அபிஷேகம் பண்றேன், தலைகளா நிக்கிறேன், இதெல்லாம் மத்துக்கோல். நான் என்ன சொல்றேன்? டேக் த கன், ஷூட் ஹிம் அவுட். அப்போ எது கன்னு தெரியும், கன்னு எப்படி ஆபரேட் பண்றதுன்னு தெரியும். அதெல்லாம் இருக்கு இல்லையா? யோசனை பாருங்க, எத்தனை விஷயம் உள்ள இருந்து வருதுன்னு. கன் வச்சிருக்கலாம், உள்ள குண்டு இல்லாம, சுட தெரியாம, என்ன திருப்பி வச்சு என்னையானே சுத்திட்டுனா, அந்த இடத்துல குரு இஸ் நீட். எந்த வெப்பனை எப்படி யூஸ் பண்ணு சொல்லித்தரக்கு யாரு வேணும்? குரு இஸ் நீடட். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? கண்ண தலையில வச்சு தொப்புனா இங்க நாம அவுட் ஆயிரும். திஸ் இஸ் த பர்பஸ் ஆஃப் சாஸ்திரம், பர்பஸ் ஆஃப் குரு பரம்பரா. எப்படிப்பட்ட குருவா இருக்கணும்? இதையெல்லாம் ஒரு குரு கிட்ட கத்துக்கிட்டவரா இருக்கணும். புரியுதுங்களா? இப்ப எப்படின்னு? இதெல்லாம் இப்படி வாழ்க்கைனா இப்படி, வெப்பன்னா இதெல்லாம் தெரிஞ்சு மண்டைக்குள்ள ஆல்ரெடி ஒருத்தர் உள்ள போட்டிருக்கணும். அவருக்கு குரு பரம்பரையில் வந்திருக்கணும். நானே கண்டுபிடிச்சேன், போதி மரத்துக்கு அடியில போந்து நானே கண்டுபிடிச்சேன், சுத்தப்படாது. இது பரம்பரை தட்சிணாமூர்த்தியிலிருந்து வந்துட்டு இருக்குது இந்த பரம்பரை. நேத்து முந்தானத்தை ஆரம்பிச்ச பரம்பரையில. சோ ஒரு பிரச்சனை குடும்பத்துல வாழும்போது, ஒரு நான் வாழ்க்கையின் வாழும்போது என்னை நோக்கி பிரச்சனைகள் வரும்போது, எதை கன்னு திருடனுக்கு வந்திருக்கிறது யாரு? திருடன். அப்ப என்ன ஆயுதம் எடுக்கணும்? கன்னு. அப்ப கன்னை ஆப்ரேட் பண்ணவும் தெரியணும். சோ எதை எடுக்கணும்னு தெரியணும், அதை எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு தெரியணும். நானே படிச்சுக்கிறேன். கிளாஸ்க்கு 4 நாள் வரலீங்க, சாண்டிங் கிளாஸ், நானே படிச்சுக்கிறேன். புரியுதுங்களா என்ன தப்பு வருதுன்னு? தலைகளை வச்சு சுட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நாம தான் அவுட். சோ பர்ஃபெக்ஷன் 100% ஆபரேஷன். அந்த வெப்பனை கரெக்டா யூஸ் பண்ண தெரியும். மேல ஏத்து இறக்கி எத்தனை கரெக்ஷன் கொடுக்குறோம். ஏன் சொல்லி கொடுத்துட்டு ஏன் விட்டுறது இல்லை? சொல்லி கொடுத்தா சுருத்துறோம், அல்ல அவங்க வீட்டுல படிச்சுக்குங்க, ஏன் விடுறது இல்லை? ஏன்னா அது வெப்பன், தலைகளை வச்சு உங்களையும் சுட்டலாம். சோ ஒரு லைனும் குரு கிட்ட இருந்து கத்துக்கிட்டு வந்துதான் படிக்கணும். இல்லைன்னா அது என்ன ஆயிரும்? தலையில வச்சு நம்மள சொல்றதுக்கு சமமாயிரும். எல்லாம் லீவ் எடுத்து அதை பத்தி கவலையே கிடையாது, அதுதான் நாம எனக்கு தெரியுமே எல்லாம் படிச்சுக்கலாம். தப்பு எவ்வளவு. ஏன்னா நிறைய பேருக்கு அது சீரியஸ்னஸ் தெரியாம அதை ஒரு 3 மணி கிளாஸ் தானுங்க, அது நாமளே படிச்சுக்கலாம், எனக்கு எல்லாம் இப்ப மேலே ஏத்தி இறக்கலாம் தெரியும். ஐயையோ, அது யூஸ் பண்ற மாதிரிதான் யூஸ் பண்ணணும். தெரிஞ்சுக்கலாம். நிறைய கன் வச்சிருக்கேன். என்ன பிஸ்டல் எல்லாம் சுட தெரியும். AK-47 எடுத்தான்னு என்ன ஆகும்? பிஸ்டல் சுட தெரிஞ்சுவேன், AK-47 எடுத்தான்னு வச்சுக்கோங்க, மாட்டிக்கோ. ஆனா அவனுக்கு என்ன தெரியும்? கன்னு தெரியும். ஆனா அந்த டைப் ஆஃப் கன்னை எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ் ஆர் தேர். ஒன்னு ஆப்ரேட் பண்ற மாதிரி இன்னொன்னு ஆப்ரேட் பண்ண முடியாது. சோ எதுக்கு நான் சொல்றேன்னா, எந்த வெப்பன்னு தெரியணும், வந்திருக்கிறவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியணும், யார் வந்திருக்கா எனிமி அப்படின்னு தெரியணும், அது நம்மளாலதான் வந்திருக்கான்னு தெரியணும். எது நான் செஞ்ச பாவம் தான் நீ திருட உள்ள வந்திருக்கான். அப்போ அதை எந்த ஆயுதத்தை கொண்டு அவனை ஓட்டணும்னு தெரியணும். அதுல தி பெஸ்ட் என்னன்னு தெரியும். இதுக்கெல்லாம் யாரு தேவை? சாஸ்திரம் தேவை. நானே எனக்கு எப்படி தோணுதோ அப்படிதான் சாமி கும்பிடுவேன். என்ன நிறைய பேர் 99 பேர் அந்த ஐயர் சொன்னார் நான் அப்படி கும்பிடுறேன், இந்த ஐயர் சொன்னார் இப்படி கும்பிடுறேன், இந்த பரிகாரம் இந்த ஜோசிகாரன் சொல்லிட்டான். ஜோசிகாரனே ஐயரை நம்புற அளவுக்கு சாஸ்திரத்தை யாருமே நம்புறது இல்ல. ஐயோ தலைவலி, எல்லா தலைவலியும் நம்புங்க, அவங்கள நம்ப வேண்டாம்னு சொல்ல, சாஸ்திரத்தை ஞானத்தை கையில வச்சுக்கிட்டு அவங்களை அப்ரோச் பண்ணுங்க. ஏன்னா ஜோசிகாரரும் ஐயரும் நமக்கு என்ன கிடையாது,
குலவிளக்குகளோ நம்மளுக்கு ஒரு நம்ம கஷ்டத்துல இருந்து வெளிக்கொணர்கிற, ஏன்னா மக்கள் அப்படிதான் நம்புறாங்க. அந்த ஐயர் சொல்லிட்டாரு, ஓகே. இந்த பூசாரி என்ன பூசாரி, ஐயரு, அப்புறம் ஜோசி. நான் கேட்கிறேன், அவங்க சாஸ்திரம் படிச்ச ஐயராக, சாஸ்திரம் படிச்ச ஜோசிகாரா இருந்தா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில் வந்திருக்கிற பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன், எது ஆயுதம்னு சொல்லுவாங்க. வேதாந்தம் படிச்சவங்க தான் அந்த இடத்துல யாரா இருக்கணும், ஒரு ஜோசிகாரா இருந்தானா கரெக்ட். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த பிரச்சனை கட்டத்துல இருக்கு, இது சொல்யூஷன். எந்த ஜோசிகாரங்க வேதாந்தம் படிச்சுட்டு வந்து உட்கார்ந்து ஜோசியம் சொல்றாங்க? எந்த கோயில் பூசாரிங்க வேதாந்தம் படிச்சுட்டு வந்து கோயில பூஜை பண்றாங்க? இருக்கலாம், வெரி ரேர். அதையில எடுத்துக்கூடாது. போறாங்க, 5 மந்திரத்தை மனப்பாடம் பண்ணுவாங்க, வந்தா கோயில் பூசாரி ஆயிடுறாங்க. கட்டத்தை 4 கட்டத்தை படிக்கிறாங்க, ஒரு அல்லக்கையா ஒரு 4 நாள் 4 மாசம் ஒரு ஜோசியர் கீழே அடியில் இருந்தானே அப்படியே கத்துக்கிட்டு வந்து அவர் பாட்டுக்கு ஒரு போர்டை போட்டு பண்ணிட்டு இருக்காரு. அதாவது 100% நம்பாதீங்க. ஏன்னா இங்கதான் இறைவன் சொல்லியிருக்காரு. எப்படி? அந்த எல்லா கான்செப்ட் இப்ப இங்க இருக்குது. இத தெரிஞ்சுக்கிட்டு இறைவன் என்ன சொல்லிட்டாரு? தி பெஸ்ட் ஆயுதம் ஸ்துதி. இப்ப எதுக்கு வந்தோம்? சுஷ்டு உக்தம். சூக்தம்னு என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? சுஷ்டு உக்தம். அந்த தேவதைக்கு அதுக்கு மேல ஸ்துதி பண்றதுக்கு யாரும் கிடையாது. ஏங்கிறாரு யார? துர்க்கையை படைத்த இறைவனே, துர்க்கையை எப்படி அல்டிமேட், அதுக்கு மேல எல்லாம் ஒருத்தர் ஒண்ணும் சொல்ல முடியாது. துர்க்கையை படைத்தவரே துர்க்கையை வழிபடுவது எப்படின்னு வார்த்தைகளை கொண்டுன்னு சொன்னதுதான் துர்கா சூக்தம். நான் கேக்குறது, அதுக்கு மேல ஒண்ணு இருக்குமா? இருக்காதுன்னு தெரியும். அப்ப தெரிஞ்சு ஐயர் பின்னாலையும் ஜோசிகாரன் பின்னாலையும் மண்டை போட்டு உருட்டிட்டு இருக்க மாட்டோம். மேக்சிமம் புண்ணியத்தை அக்கௌண்ட்ல சேர்த்து வைக்கும் போது அது அந்தந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும்? பயன் தரும். அது என்னது? விருத்தாய சம்விருத்தாய சம்விருத்வனே, புகழ் ஓங்கி புகழ் வளர்ந்தவர். அந்த இடத்துல என்ன வந்தோம்? புகழ் உயர்ந்த புகழை உடையவர் இறைவன். அவரை வழுத்துவதற்கு அந்த அவரை வழுத்த முடியாது, ஈஸ்வரன் வழுத்த முடியாது நம்மளால. அப்ப ஈஸ்வரன் ரூபமா, ஈஸ்வரன் என்னென்ன தேவதைகள் ரூபமாக இருக்கிற ஈஸ்வரனை, அந்த தேவதைகளை வழுத்துதல் என்பது யாரை புகழ்கிறோம்? இன்டைரக்டா ஈஸ்வரனை புகழ்கிறோம். அதுதான் இங்க சொல்ல வந்தேன். தேவதைகளை வழுத்துதல். இப்ப துர்கா எடுக்கிறீங்க, அல்டிமேட் என்னது? துர்கா சூக்தம். இப்ப துர்கா சப்தசதி தான் அதை விட பெருசு. நிறைய பேர் ஏன் அது பெருசா இருக்கு? அது மனிதனுடைய மூளையிலிருந்து வந்தது. துர்கா சூக்தம் இறைவனிடமிருந்து வந்தது. எது பெஸ்டா இருக்கும்? ரெண்டும் பலனை தரும். அல்டிமேட் போது துர்கா தான், துர்கா சூக்தம் தான். அதுக்கு மேல துர்கைக்கு ஒண்ணுங்க. லக்ஷ்மிக்கு பாருங்க, ஸ்ரீ சுக்தத்துக்கு மேல ஒண்ணும் கிடையாது. அதுக்கப்புறம் நிறைய ஆச்சாரிகள் மகான்கள் நிறைய கொடுத்திருக்காங்க. நான் படிக்க வேண்டாம்னு சொல்லல, எது அல்டிமேட்னு தெரிஞ்சுக்கணும். அத திருட வர்றானா எதை எடுக்க தெரியணும்? கன் எடுக்க தெரியணும். நான் மத்துக்கோலை எடுத்துட்டு அவனை துரத்துறான், அவன் நம்மளை பிடிச்சி அடிச்சு நம்மளே மண்டையில் கொட்டிட்டு போயிட்டே இருப்பான். சோ எதுக்கு சொல்றேன்னா, புகழ் வாய்ந்த, புகழ் ஓங்கி புகழ் வாய்ந்தவராக இருப்பவருக்கு நமஸ்காரம். அவரை புகழ்வது எதற்காகன்னு பார்த்தோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். பஞ்சாங்க